ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மாகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு வெஜ் கோதுமை தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இது பார்த்தா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூடங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது காலை டிஃபன் இல்லை நைட் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். அவ்வளோ அருமையான ஒரு ரெசிபி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்ஸி பெரிய ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் ஃப்ரெஷ் பட்டாணி அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 1 பாதியமாக நம்ம அதை உடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் செய்கிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க. அப்படி உங்கள் வீட்டில் ஆட்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்படி டபுளாக எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்துட்டு பாருங்கள். இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே பாருங்கள், நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு அரை கப் ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கேரட், ஃப்ரெஷ்ஷான கேரட் துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு குடமிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம் நறுக்கி வைக்க அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூட பாருங்கள், ஒரே ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து சின்ன இஞ்சி ஒரு துண்டு தூளை நறுக்கி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து முதல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கோதுமை, ரவை, நம்ம சேர்த்த எல்லா காய்கறியும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு, இது கூடவே ஒரு ஸ்பூன் நம்ம சுவைக்காக உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நான் சொன்னது போல் எல்லாம் நல்லா கலந்து வந்திருக்கு. இப்போ இது கூட பாருங்கள், ஒரு ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு தோசை போட்டு எடுத்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பாருங்கள், தண்ணி 2.5 கப்பு சேர்த்துருக்கேன், அதாவது 2 டம்ளர். நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இது கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. அது கூடவே வெள்ளை எள்ளு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க. கொத்தமல்லி எந்த அளவுக்கு சேர்த்து சாப்பிடலாம், உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வெயிட் பண்ணி வைக்கலாங்க. நல்லா ஊறி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. தவா பாருங்கள், ஒரு பக்கம் நல்ல மிதமான சூட்டில் காஞ்சிகிட்ருக்கு. நம்ம அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான வெஜ்ஜி கோதுமை தோசை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது நம்ம சட்னி இல்லாமலும் அப்படியே சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எண்ணெயை ஊற்றி எடுத்து அப்படியே திருப்பி விட்டுட்டு பாருங்கள், நமக்கு சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நான் தோசை மொத்தமாக போட்டு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு பாருங்கள், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான புதினா சட்னி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ்களை எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோதுமை தோசை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.